ஸோ நீங்கள் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கீங்களா? அப்போ நம்மளோட இந்தியாவில் மட்டுமே குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேங்க் இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு பேங்க்லையுமே 10 டிஃப்ரெண்ட்டான சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இவ்வளோ இருக்கிறப்ப நான் எந்த பேங்க்கில் போய் எனக்குன்னு ஒரு தனியாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது குழப்பத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா, ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கான சொல்யூஷனாக தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் எல்லாருக்கும் தெரிஞ்சு பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு 7 பேங்க்கில் நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால், அதாவது காமனான சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க, அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு, அப்போ மந்த்லி மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும், அப்படி மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாட்டி நம்மகிட்ட எவ்வளோ ஃபைன் போடுவாங்க, அதுக்கப்புறமா அவங்களுடைய பேங்க்ல நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல நம்ம டெபாசிட் பண்ணி வச்சிருக்க பணத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, அதாவது எவ்வளோ வட்டி கொடுப்பாங்க, அந்த வட்டி மாசத்துக்கு கொடுப்பாங்களா இல்லை வருஷத்துக்கு கொடுப்பாங்களா. ஸோ இதை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோட எண்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐசிஐசி பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு பேங்க் ஏற்ற மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட் நேம் டிஃபர் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் மாதம் சராசரியாக எவ்வளோ மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னா, மெட்ரோ அர்பனில் இருந்தால் 10,000 மெயின்டைன் பண்ணணும், செமி அர்பனில் 5,000, ரூரல் லொக்கேஷனில் 2,000, கிராமின் லொக்கேஷனில் இருந்தால் வெறும் 1,000 மட்டும் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஒரு மாதத்துக்கான மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாட்டி எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னா, ஸோ இது எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு மெட்ரோ சிட்டியில் இருக்கீங்க, ஸோ 10,000 மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஆனால் நீங்கள் வெறும் 9,000 தான் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்கீங்க, இன்னும் 1,000 rupees மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னா, ஸோ அந்த 1,000 rupees இன்ட்டு 6% ஈக்குவல் டு வர்ற அமௌண்ட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டி அதோட பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது எக்ஸாம்பிள் 2, நீங்கள் அதே மெட்ரோ சிட்டியில் இருக்கீங்க, 10,000 மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஆனால் நீங்கள் வெறும் 1,000 rupees தான் ஒரு மாதத்துக்கு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்கன்னா, அப்போ மீதி இருக்க 9,000 மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலை. அப்போ அந்த 9,000 இன்ட்டு 6% ஈக்குவல் டு வர்ற அமௌண்ட் ஸோ உங்களுக்கு 500க்கு மேலே போயிருச்சுன்னா நீங்கள் மினிமம் அமௌண்ட்டாக 500 பே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கான மீனிங். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் லாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ண டேட்டை மேலே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுப்பாங்கன்னா, ஸோ ஒவ்வொரு நாளோட முடிவுலையும் நம்மளோட அக்கௌண்ட்டில் 50 லட்ச ரூபாய் கீழே மெயின்டைன் பண்ணியிருந்தா ஸோ 3% per annum கொடுப்பாங்க. அதுவே நம்மளுடைய அக்கௌண்ட்டில் ஒவ்வொரு நாளோட முடிவுலையுமே 50 லட்ச ரூபாய்க்கு மேலே வச்சுருந்தோம்னா 3.5% per annum கொடுப்பாங்க. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்களா, டெய்லி க்ளோசிங் பேலன்ஸை வச்சு தான் நமக்கு கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது ஒவ்வொரு நாளோட முடிவுலையுமே நம்மளோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் எப்போ கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்கன்னா, குவார்ட்டர்லி பேசிஸில் கொடுப்பாங்க. அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுப்பாங்க. ஸோ எந்தெந்த மாதம்னா மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர். ஸோ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்கிற ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு நம்மளோட அக்கௌண்ட்டை 1 lakh டெபாசிட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஃபுல்லாக விட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு 9 மணிக்கு நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து அந்த 1 லட்ச ரூபாயை வித்ட்ரால் பண்ணிடுறோம்னா, ஸோ இப்போ எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஸோ இப்போ இந்த 1 lakh நம்மளுடைய அக்கௌண்ட்டில் 2 நாள் இருந்திருக்கு. அதனால் 1 lakh இன்ட்டு 3%. எதுக்கு 3% போகிறேன்னா, இது 50 lakh உள்ள இருக்கனாலுக்கு 3% போட்டிருக்கேன். ஸோ 3% இன்ட்டு 2/365, அதாவது 2 நாள் இருந்திருக்கு, அதனால் 2/365 போட்டு கால்குலேட் பண்ணிங்கன்னா வர்ற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிடுவாங்க. எப்போனா குவார்ட்டர்லி பேசிஸில். ஸோ நான் இப்போ சொன்னது ஒரு 3 நாள் டிரான்சாக்ஷன் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி 3 மாதத்தில் ஒவ்வொரு நாளில் எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ பேலன்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல உங்களுடைய அக்கௌண்ட்டில் கால்குலேட் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டை உங்களுடைய அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் 3 மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னா, நீங்கள் உங்களுக்கு செக் புக் ஃபெசிலிட்டிஸோடு உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா மெட்ரோ அர்பனில் 1,000 rupees மெயின்டைன் பண்ணணும். அதே ரூரல் ஆர் செமி அர்பனில் 500, பென்ஷனராக இருந்தால் 250. இப்போ நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்ப உங்களுக்கு செக் புக் ஃபெசிலிட்டிஸ் வேண்டாம்னா மெட்ரோ அர்பனில் 500 மெயின்டைன் பண்ணணும், ரூரல் ஆர் செமி அர்பனில் 100 rupees மெயின்டைன் பண்ணணும், பென்ஷனராக இருந்தால் நீங்கள் 5 rupees மெயின்டைன் பண்ணாலே போதும். ஸோ இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ கொடுப்பாங்கன்னா, உங்களுடைய அக்கௌண்ட்டில் 25 lakhsக்கு பிலோ நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா 2.75% கொடுப்பாங்க. அதே உங்களோட அக்கௌண்ட்டில் அபோவ் 25 lakhsக்கு மேலே 1 crore வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா 2.7% per annum. அதுவே உங்களோட அக்கௌண்ட்டில் 1 கோடிக்கு மேலே நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா 2.90% உங்களுக்கு per annum கொடுப்பாங்க. ஸோ இதுவே தான் பார்த்தீங்கன்னா செக் புக் இல்லாமல் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் இதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ 3 மாதத்துக்கான மினிமம் பேலன்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாட்டி உங்ககிட்ட எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்றதை சொல்கிறேன். சார் நான் இப்போ மெட்ரோக்கு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதனாலனா, ஸோ எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வீடியோட டியூரேஷன் ரொம்ப அதிகமாக போயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நான் கவர் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை பார்க்குறப்ப இது புரிய ஆரம்பிக்கும். ஸோ புரியாமல் ஒரு சில விஷயங்கள் டிஃபிகல்ட்டாக இருக்குது, அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ மெட்ரோக்கு மட்டும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் மெட்ரோவில் 1000 ரூபா நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அதுவே நீங்கள் வெறும் 500க்கு மேலே தான் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா 110 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டியோட உங்களுடைய அக்கௌண்ட்டில் டிடெக்ட் பண்ணிடுவாங்க. இதுவே நீங்கள் வெறும் 250லேருந்து 500 வரைக்கும் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்கன்னா 130 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டியோட. ஸோ நீங்கள் 75, அதாவது நீங்கள் வெறும் 250 ரூபாய்க்கு கீழே நீங்கள் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட 150 rupees ப்ளஸ் டேக்ஸோட சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ தேர்டாக நீங்கள் HDFC பேங்க்கில் ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால்,
ஸோ நீங்கள் ஆவரேஜ் மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும்னா மெட்ரோ அர்பனில் தான் 10,000 மெயின்டைன் பண்ணணும். அதுவே நீங்கள் செமி அர்பனில் 5,000 மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஆனால் ரூரல் பிரான்ச்சில் மட்டும் நீங்கள் 3 மாதத்துக்கு 2,500 ருபீஸ் வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாட்டி எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்றது கீழே கொடுத்துருக்கேன். ஸோ மெட்ரோ அர்பன் இல்லை செமி அர்பன் இதுக்கு வந்து நீங்கள் ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாட்டி அதுக்கான சார்ஜஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ ரூரல் பிரான்ச்சில் வந்து நீங்கள் குவார்ட்டர்லி அதாவது 3 மாதத்துக்கு நீங்கள் மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாட்டி எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்ட்டு செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எவ்வளோ கொடுப்பாங்கன்னா ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டில் less than 50 lakhsக்குள்ள நீங்கள் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3% per annum கொடுப்பாங்க. அதுவே உங்களுடைய அக்கௌண்ட்டில் above 50 lakhsக்கு மேலே நீங்கள் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா 3.5% per annum கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து ஆக்சிஸ் பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை தான் ஈஸி ஆக்சஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இங்கே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கே எவ்வளோ நம்ம கொடுத்து நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னா ஸோ நீங்கள் மெட்ரோ சிட்டியில் இருந்தீங்கன்னா 16,000 ருபீஸ் நீங்கள் கொடுத்தா தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் மெட்ரோ சிட்டிஸில். அதே அர்பனில் 15,000, செமி அர்பனில் 6,000, ரூரல் பிரான்ச்சில் இருந்தீங்கன்னா 3,000 ருபீஸ் கொடுத்தா தான் உங்களால் வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு எவ்வளோ பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும்னா நீங்கள் மெட்ரோ அர்பனில் வந்து 12,000 மெயின்டைன் பண்ணணும். செமி அர்பனில் 5,000, ரூரல் பிரான்ச்சில் 2,500 ருபீஸ் வந்து நீங்கள் மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் வந்து இங்கே ஆவரேஜ் மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாட்டி பேங்க் உங்ககிட்ட எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக மெட்ரோக்கு மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ மெட்ரோவில் நீங்கள் 12,000 ருபீஸ் மெயின்டைன் பண்ணணும். ஆனால் நீங்கள் வெறும் 10,000 தான் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ 2,000 மெயின்டைன் பண்ணலை. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 100 ரூபா குறைஞ்சா கூட அதுக்கு 6 ரூபா எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் 2,000 ரூபா குறைஞ்சிருக்கு. 2,000 ரூபாயில் 20 ஹண்ட்ரட்ஸ் இருக்குது. அப்போ 20 × 6 = வர்ற அமௌண்ட் வந்து பேங்க் கால்குலேட் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 600க்கு கீழே வந்துச்சுன்னா அது 600 கீழே வந்திருக்க அமௌண்ட் ப்ளஸ் ஜிஎஸ்டியோடு எடுத்துக்கிடுவாங்க. அப்படி இல்லை அவங்க கால்குலேட் பண்ணுற அமௌண்ட் வந்து 600க்கு மேலே போகுதுன்னா மினிமம் அமௌண்ட்டாக 600 அவங்ககிட்ட இருந்து சார்ஜ் பண்ணிக்கிடுவாங்க ப்ளஸ் ஜிஎஸ்டியோட. ஸோ இதே மாதிரி தான் செமி அர்பனுக்கு வந்து இதே மாதிரி கான்செப்ட் தான். அதுவே ரூரல் பிரான்ச்சுக்கு இதே மாதிரி தான். ஸோ இது வந்து கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் டிஃபர் ஆகும். அதை மட்டும் நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எவ்வளோ கொடுப்பாங்களா 50 lakhs கீழே நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருந்தீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் 3% per annum. above 50 lakh 2,000 crores கீழே உங்களுடைய அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா 3.5% per annum கொடுப்பாங்க. ஸோ இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டெய்லி க்ளோசிங் பேலன்ஸை வச்சு தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எப்போ கொடுப்பாங்கன்னா குவார்ட்டர்லி பேசிஸில். ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு குவார்ட்டர் அதாவது ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கான காசை செகண்ட் குவார்ட்டர் அதாவது 4th month ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட் டேயில் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி செகண்ட் குவார்ட்டருக்கும் தேர்ட் குவார்ட்டருக்கும் கொடுப்பாங்க. ஆனால் 4th குவார்ட்டருக்கு மட்டும் ஸோ லாஸ்ட் டே அதாவது 12th month லாஸ்ட் டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் அதுக்கான மீனிங். ஃபிஃப்த் வந்து இந்தியன் பேங்க்கில் நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ் வந்து நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்ப எனக்கு வந்து செக் புக் வேணும்னு சொல்லி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா மெட்ரோ ஆர் அர்பனில் 2,500 நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அதுவே செமி அர்பன் அண்ட் ரூரல் வந்து 1,000 ருபீஸ் மெயின்டைன் பண்ணால் போதும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு செக் புக் வேண்டாம்னு சொல்லி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா மெட்ரோ ஆர் அர்பனில் 1,000 ருபீஸ் மெயின்டைன் பண்ணணும். செமி அர்பன் ஆர் ரூரலில் 500 மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் இங்கே ஒரு மாதத்துக்கான ஆவரேஜ் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணாமல் விட்டிங்கன்னா ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் செக் புக்கோட இல்லை செக் புக் இல்லாமையே நீங்கள் மெட்ரோ அர்பன் ரூரல் செமி அர்பன் எங்கே இருந்தாலும் எல்லாருக்குமே இதே சார்ஜஸ் தான் காமனாக கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் பெனால்ட்டி அதாவது நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாமல் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 100 ருபீஸ் உங்களுக்கு சார்ஜ் போடுறாங்கன்னா ஸோ அப்போ போடும்போது 18% இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணி தான் போடுவாங்க. அப்போ 100 ருபீஸ்க்கு 118 ருபீஸ் நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்லேருந்து அவங்க எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இந்த சார்ஜ் வந்து எப்போ போட ஆரம்பிப்பாங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு மந்த் உங்கள்கிட்ட வந்து எந்த சார்ஜஸ்மே மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணி சார்ஜ் பண்ண மாட்டாங்க. செகண்ட் மந்த்லேருந்து தான் நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாட்டி அவங்ககிட்ட இருந்து பெனால்ட்டி சார்ஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் ஸோ நீங்கள் ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு எவ்வளோ மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னா மெட்ரோ அர்பனில் தான் 3,000 மெயின்டைன் பண்ணணும். செமி அர்பனில் 2,000, ரூரல் பிரான்ச்சஸில் 1,000 ருபீஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஸோ உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆவரேஜ் மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இங்கே வந்து எந்த விதமான சார்ஜஸுமே போட மாட்டாங்க. ஸோ இது எங்கே சொல்லியிருக்காங்கன்னா உங்களோட பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் less than 10 crore கீழே வச்சுருந்தீங்கன்னா 2.7% per annum கொடுப்பாங்க. அதுவே உங்களோட அக்கௌண்ட்டில் 10 crore மேலே இருந்துச்சுன்னா 3% per annum வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் சிட்டி யூனியன் பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் ஸோ உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணுறப்ப எனக்கு வந்து டெபிட் கார்டு வேணாம் எனக்கு வெறும் செக் புக் மட்டும் இருந்தால் போதும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் ஆவரேஜ் மினிமம் பேலன்ஸ் வந்து எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும்னா மெட்ரோவில் இருந்தீங்கன்னா 3,000 மெயின்டைன் பண்ணணும். அர்பன் 2,500 மெயின்டைன் பண்ணணும். செமி அர்பன் 2,000, ரூரல் பேங்க்ஸில் இருந்தால் 1,000 ருபீஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இதுவே நீங்கள் எனக்கு வந்து டெபிட் கார்டு வேணாம் செக் புக்கும் வேணாம் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்ரோவில் இருந்தீங்கன்னா 1,000 ருபீஸ் மெயின்டைன் பண்ணணும். அர்பன்னா 750, செமி அர்பன்னா 500, ரூரல் பிரான்ச்சில் இருந்தால் 100 ருபீஸ் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி
மாதிரி இருக்கும். ஸோ அதுவே எனக்கு வந்து டெபிட் கார்டோட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால், ஸோ நீங்கள் மினிமம் பேலன்ஸ், அதாவது ஒரு மாதத்துக்கு ஆவரேஜாக எவ்வளோ பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னா 7500 rupees வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அப்படி ஒரு மாதத்துக்கு ஆவரேஜ் பேலன்ஸ் வந்து 7500 rupees நீங்கள் மெயின்டைன் பண்ணலாட்டி உங்களுக்கு வந்து எவ்வளோ சார்ஜஸ் போடுவாங்கன்றதை நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவே வந்து டெபிட் கார்டு இல்லாமல் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ சார்ஜஸ் போடுவாங்க, செக் புக் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் ஓப்பன் பண்ணியிருந்தீங்களா அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் போடுவாங்கன்ற எல்லாமே செப்பரேட்டாக கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா, உங்களோட அக்கௌண்ட்டில் 1 லட்ச ரூபாய் கீழே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 3% per annum கொடுப்பாங்க. அதுவே உங்களோட அக்கௌண்ட்டில் 1 lakh மேலே 10 lakh குள்ளே வச்சுருந்தீங்கன்னா 3.5% per annum கொடுப்பாங்க. ஸோ உங்களோட அக்கௌண்ட்டில் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே 49 கோடிக்கு கீழே உங்களோட அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4% per annum கொடுப்பாங்க. அதுவே உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் 50 crore மேலே வச்சுருந்தீங்கன்னா 5% per annum கொடுப்பாங்க. ஸோ பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மினிமம் பேலன்ஸ், மெயின்டெனன்ஸ் சார்ஜ், இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாமே டைம் டு டைம் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஒரு 1 yearக்கு அப்புறமா பார்க்குறீங்கன்னா, ஸோ நீங்கள் டேரெக்டாக பேங்க்கோட வெப்சைட்டில் போய்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கா கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக அப்போ ரிவைஸ் பண்ண எல்லா சார்ஜஸுமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஒரு 1 செகண்ட் நீங்கள் செக் பண்ணதுக்கப்புறமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறத ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு அக்கௌண்ட்டையும் பற்றி இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னா, ஸோ உங்களுக்கு வந்து அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரியான ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye from Harnish.